ஸோ ஹாய் வியர்ஸ், குட் மார்னிங். ரைட் now பார்த்தீங்கன்னா ட்ரிச்சி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுக்கு வெளியில் இருக்கிற பஸ் ஸ்டாப்பில் இருக்கும். டைம் பார்த்தீங்கன்னா மார்னிங் 6:10 ஆகுது. இங்கேருந்து நம்ம ஒரு சூப்பரான பஸ் ஜர்னி பண்ண போகிறோம். எஸ், என்னடா பஸ் ஜர்னின்னு சொல்லிட்டு இதுக்கு ஏர்போர்ட் சைடில் பஸ் ஜர்னி ஸ்டார்ட் பண்ணுறேன்னு கேட்பீங்க. அது நம்ம பாண்டிச்சேரி ட்ராவல் பண்ணுற போகிறோம். நம்மளோட நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சென்னைக்கு ரிட்டர்ன் பண்ண போகிறோம். அது நம்ம ஃபஸ்ட்டு ஹால் பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி. அதுக்கு நான் சூஸ் பண்ணிக்கிற பஸ் பார்த்தீங்கன்னா நியூகோவோட பிராண்ட் நியூ எலக்ட்ரிக் ஏசி சீட்டர் பஸ்ஸில் தான் நம்ம ஃபுல் ஸ்ட்ரெச் ட்ரிச்சிலேருந்து பாண்டிச்சேரி வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோம். டிக்கெட்டோட ஃபேரு, ரூட் எல்லாத்தையும் நான் ஜேர்னியில் போக சொல்கிறேன். ஸோ நம்ம சேனல் புதுசாக பார்க்குறவங்க யாராச்சும் இருந்தாங்கன்னா நம்ம சேனலை லைக் பண்ணிவிடுங்க, கமெண்ட் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு பிக்கப் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ட்ரிச்சி ஏர்போர்ட்டில் ஆப்போசிட் சைடில் ஒரு நியர்பை ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்கும், பஸ் ஸ்டாப் இருக்கும். அதுதான் ஃபஸ்ட்டு பிக்கப் பாயிண்ட். பஸ்ஸு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அப்போ ஷெட்லேருந்து வந்துட்டுருக்கு. வந்தோடனே இந்த வெல்கம் போர்டு ஆப்போசிட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா டுவர்ட்ஸ் மன்னர்புரம் பைபாஸில் உங்களுக்கு அங்கே ஒரு பஸ் ஸ்டாப் இருக்குது. அதுதான் ஃபஸ்ட்டு பிக்கப் பாயிண்ட். அதுக்கப்புறம் மன்னர்புரம் பைபாஸ் பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்ட் வழியாக உங்களுக்கு ரூட்டில் ஜாயின் பண்ணும். ஃபைனலி நம்ம ட்ராவல் போகிற நியூகோ பஸ் அதோட ஃபஸ்ட்டு பிக்கப் பாயிண்ட்க்கு வந்துடுது. ஷார்ப்பாக 6:15க்கெலாம். பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக 10:15 ஆகுது. சிதம்பரம் தாண்டியும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்டாஃப்காக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. சிதம்பரம் தாண்டினோடனே கிராண்ட் ரெஸ்டாரண்ட்னு சொல்லிட்டு டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா நல்லாவே இருந்தது. ஒரு செட் பூரி சாப்பிட்டு நல்லா இருந்தது. அண்டு இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இன்னும் ஒரு 70 கிலோமீட்டர்ஸ் இருக்குது பாண்டிச்சேரி ரீச் பண்ணுறதுக்கு. இங்கே கடலூருக்கு 43 கிலோமீட்டர்ஸ் இருக்குது, அங்கேருந்து ஒரு 25 கிலோமீட்டர்ஸ். ஸோ இது வரைக்கும் ஜேர்னி எந்த ரேஷ் டிரைவிங் இல்லாமல் சூப்பராக தான் போயிட்டுருக்கு. டிரைவர் அண்ணா ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே ஃப்ரெண்ட்லியாக தான் பேசினாங்க. ஸோ இதுக்கப்புறமா ஜேர்னி கண்டினியூ பண்ணலாம்.
நம்ம இது பார்த்தீங்கன்னா இங்கேருந்து விழுப்புரத்துக்கு 95 கிலோமீட்டர்ஸ், வடலூருக்கு 31 கிலோமீட்டர்ஸ். இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வந்து நாகப்பட்டினத்துலேருந்து விழுப்புரம் போகிறதுக்கு புதுசாக ஹைவே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த இதில் தான் போகிறோம். ஃபேர் பற்றி சொல்லிடுறேன். நான் இன்றைக்கி சண்டே தான் ட்ராவல் பண்ணுறேன். சண்டே மார்னிங் திருச்சியிலேருந்து பாண்டிச்சேரிக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேர் வந்து நியூகோ பஸ்ஸில் ஜஸ்ட்டு 220 ருபீஸ் தான், டேக்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து. எஸ், அவ்வளோ அஃபோர்டபுளாக நீங்கள் வந்து இப்போ திருச்சி அண்ட் ரூட் முக்கியமாக சொல்லிடுறேன். ரூட் வந்து திருச்சி ஏர்போர்ட்டில் ஆரம்பித்து டிவிஎஸ் டோல்கேட், மன்னர்புரம், பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்ட் வழியாக உங்களுக்கு தஞ்சாவூர், கும்பகோணம், மயிலாடுதுறை, சீர்காழி, சிதம்பரம், கடலூர் வழியாக உங்களுக்கு வந்து பாண்டிச்சேரி ரீச் ஆகுது பஸ்ஸு. இதுதான் ரூட்டு. ஸோ நீங்கள் வந்து தஞ்சாவூர், கும்பகோணம்லேருந்து நீங்கள் கடலூர், பாண்டிச்சேரி அதுவும் கம்ஃபர்டபுளான ஒரு பஸ்ஸில் போகணுன்னு நினச்சா தாராளமாக நீங்கள் நியூகோ பஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணலாம்.
நம்ம பாண்டிச்சேரிக்கு ஒரு 25 மினிட்ஸ் டிலேவாக ரீச் பண்ணிட்டோம். டிராஃபிக்னால தான் இந்த டிலே, மற்றபடி வந்து எந்த நெகட்டிவும் கிடையாது, ஃபுல்லுமே பாசிட்டிவ்ஸ் தான். நல்ல ரெஸ்ட் ஸ்டாப்பில் நிப்பாட்டினாங்க பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. அப்புறம் வந்து பஸ்ஸும் நீட் அண்ட் க்ளீனாக இருந்தது. அண்டு டிரைவிங் பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து கான்ஸ்டண்ட்டாக 70 to 80 தான் மெயின்டைன் பண்ணாங்க. எந்த ரைட் டிரைவிங் சடன் பிரேக்ஸும் இல்லை. ஸோ ஓவராலாக இந்த ஜேர்னியோட ரேட்டிங் நான் வந்து 10க்கு 9.5 தருவேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான vlogல பார்ப்போம். சைனிங் ஆகும்.